ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்று போற்றி புகழ்ந்தவளாக சலாமும் ஸலவாத்தும் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியக்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக. இந்த ரமலான் காலை பொழுதிலே என்னையும் உங்களையும் மீண்டும் ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளிலே மிகவும் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை எனும் அடிப்படையிலே என்னுடைய உரையை அல்லாஹு தாலாவுடைய வேத வசனத்தை கொண்டும் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், நன்மைகளின் பால் முந்திக் கொள்ளுங்கள், நன்மைகளுக்காக முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உள்ள மன்னிப்பின்பால் நீங்கள் விதைந்து கொள்ளுங்கள். இன்னும் சுவனத்தின் பாலும் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதனுடைய அளவானது வானம் பூமி அளவாகும். அது முத்தகைங்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறார். ரமலான் மாசத்திலே குறிப்பாக இந்த இறுதி 10 நாட்களிலே நாம யோசிச்சிருக்கோம், நிறைய நன்மை செய்யணும், குர்ஆனை ஓதிக்கே இருக்கணும். இறுதி 10 எந்த நாள்ல லைலத்துல் கத்ர் வருதுன்னு தெரியாது. நாம தொடர்ந்து குர்ஆனை ஓதிக்கே இருக்கணும், குர்ஆனை செவிமடுத்து கொண்டே இருக்கணும். அதே போல அல்லாஹு தஆலாவுடைய நினைவிலேயே இருக்கணும், நின்று வணங்கிக்கே இருக்கணும் என்று சொல்லி நாம நினைப்போம். நாம நினைக்கிறது சரிதான். நாம ரமலானுடைய இறுதி 10 நாட்கள்ல மட்டும் இல்லை, இந்த அமல்களை நம்மளோட வாழ்க்கையில தொடர்ந்து நாம நிறைவேற்றணும். ஏன் அல்லாஹு தஆலா இந்த வருடத்துல ஒரு மாதத்தை ரமலானாக ஆக்கி தந்தது ஏன்? நாம் முத்தகீன்களாக நம்மளை தயார்படுத்துறதுக்காக, நம்மளை இன்னும் மார்க்கத்துல உறுதிப்படுத்துறதுக்காக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஆக்கி தந்திருக்கேன் நமக்கு. அப்ப இந்த மாதத்துல மட்டும் இல்லாம வேற மாதங்களையும், இந்த மாதம் முடிஞ்ச அடுத்து வர மாதங்களையும் நாம இந்த நல்ல அமல்களை அதிகரித்து இதை விட அதிகரிக்கிறவர்களாக நாம இருக்கணும். நாம எப்படி குர்ஆன் ஓதணும், எப்படி நின்று வணங்கணும்னு சொல்லி பெரிய பெரிய அமல்களை நாம செய்யணும்னு நினைக்கணும். அதே மாதிரி சில அமல்கள் இருக்கு, நாம யோசிச்சிருக்க மாட்டோம், எதிர்பார்க்காத விதத்துல அதுக்கான நன்மைகள் இருக்கும். நாம வளமையா செஞ்சுக்கிருப்போம், ஆனா இதுக்கு இன்னும் கூலி என்று நாம தெரியாம இருப்போம். இதுக்கும் நன்மையா என்று நாம் அற்பமாக நினைக்கிற விஷயத்துக்கு
விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான்? நன்மையை தருவான். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நன்மையின் பக்கம் விரைவோம். நான் இவற்றை நன்மையின் பக்கம் விரைவோம் என்றதுக்காக ஹஜ்ஜை பத்தியோ ஜகாத்தை பத்தியோ பெரிய பெரிய நல்லவர்களை பத்தியோ நான் பேசவில்லை. நம்மளுக்குள்ள நாம அன்றாடம் செஞ்சுக்கிற விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா நன்மை தரக்கூடிய விடயங்களை நாம் அற்பமாக கருதுகிற விஷயங்களை நான் சொல்ல வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் நன்மையான்னு நாம நினைக்கிற அளவுக்கு மிகவும் சின்ன சின்ன அமல்கள், நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அமல்கள், நாம் ஒவ்வொரு நாளும் செய்யலாம், இது நன்மை என்று தெரியாத அமல்கள். நாம செய்யற சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் நாளை மறுமையில அது நம்மளோட தராசை கதிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், "அம்மா மன் தகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா." எவருடைய தராசு கதிக்கின்றதோ அவர் பொருந்தப்பட்ட அழகான வாழ்க்கையாக அவர் வாழ்வார். எப்ப? மறுமை நாள் அவர் பொருந்தப்பட்ட வாழ்க்கையில இருப்பார். அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, எவருடைய தராசு கதி குறைந்து விடுகின்றதோ, அதனுடைய அளவு நிறுவை குறைந்து விடுகின்றதோ, அவருடைய தங்குமிடம் இருக்கிறதே அது ஹாவியா என்ற நரகமாகும், நெருப்பால் மூட்டப்பட்ட நரகமாகும், சூடான நெருப்பாகும் அவருடைய இடம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம செய்யற சின்ன அமல்கள் அது நாளைக்கு மறுமையில நம்மளோட தராசை நிரப்பக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், லா தஹ்ரியன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல விஷயங்கள்ல இருந்து எந்த ஒன்றையும் நீங்க என்ன செஞ்சனா குறைவாக இடை போற்றலாம். என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொல்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? வலவ் அன் தல்கா அஹாக பிவஜின் தலீர், உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை மலர்ந்த முகத்துடன் புன்னகைத்த முகத்துடன் நீங்கள் பார்ப்பதும் சதகாதான், அதுவும் நன்மைதான். அதையும் நீங்க சின்னதாக இடம் போற்றலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க. சகோதரர்கள் யாரு? ஒரு தாய் ரகத்துல பிறந்தவர்களா சகோதரர்கள்? ஒரு தாய் ரகத்துல தான் பிறந்திருக்கணுமா? இல்ல. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் சகோதரர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா அதுக்கு பெரிய நன்மை எழுதுறார். இது அன்றாட வாழ்க்கையில நாம் எத்தனை பேரை கடக்கம் இன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்தாலும் சரி, சொந்த சகோதரன் இருந்தாலும் சரி, தாய் இருந்தாலும் சரி, தந்தை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நாம் எத்தனை பேரை கடக்கம். அவர்களை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல், சத்தம் விட்டு சிரிக்கிறதை விடுத்த நபி அவங்க சொல்லல, புன்முறுவலை சொல்றாங்க. தபஸ்ஸும் சதகா, சிரிக்கிறது சதகான்னு சொல்லி சொல்லுவாங்க, புன்முறுவல் சதகான்னு சொல்லி. அப்ப ஒரு சகோதரன் பார்த்து சிரிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? நன்மையை எழுதுறார். இது நாம மிகப்பெரிய நன்மை என்று சொல்லி நாம என்ன செஞ்சிக்க மாட்டோம், நாம எதிர்பார்க்க மாட்டோம். இதுக்கெல்லாம் நன்மையான்னு சொல்லி சிரிப்புல நிறைய வகை இருக்கு. கேலியான சிரிப்பு, நெய்யாண்டிக்குரிய சிரிப்பு எல்லாம் இருக்கு. அல்லாஹ் தஆலா இவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருக்கு சொல்றது புன்முறுவல். ஒரு மனுஷனை பார்த்து அல்லாஹ்க்காக சிரிக்கிறது, அல்லாஹ்க்காக நல்ல எண்ணத்தோட ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? நன்மையை எழுதுறாங்க. அதே போல ஒரு மனுஷனை நாம சந்திக்க போல முதல் நாம சொல்ற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இது மிகவும் பெருமதியானது. இதை பத்தி பேசுறேன்டா ஒரு தலைப்பு போட்டு ஒரு மணித்தியாலம் பேசலாம். ஆனா நான் சின்னதாக சுருக்கமாக சொல்றேன். தஹியத்துல் ஜன்னா, சுவனத்தின் காணிக்கை என்று அழைக்கப்படுறதுதான் இந்த சலாம். இந்த சலாத்துல கருத்து நமக்கு சரியா தெரியுமா? நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்ச நாம என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற கருத்து என்ன? அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை உண்டாக்கட்டும், இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இன்னும் அவருடைய பரக்கத்தும் உங்கள் மீது பொருந்தி கொள்ளட்டும் என்று நாம ஒரு மனுஷனை பார்த்து நாம அழகான முறையில சொல்லணும். இதுக்கு 30 நன்மைன்னு சொல்லி நாம படிச்சிருப்போம், நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனாலும் அதை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாக்கட்டும் என்று சொல்ல போல, ஒருவேளை மலக்குமார்கள் அவருக்கு இருந்து ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த சகோதரருடைய பிரச்சனை என்ன செய்யும்? இல்லாம ஏதோ ஒரு வகையில மனுஷனுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, சோதனைகளோ பிரச்சனைகளோ இருந்துட்டு தான் இருக்கு.
அப்போ ஒரு மனுஷனை பார்த்து நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 2 நிமிஷம் 2 செகண்ட் கூட எடுக்காது இந்த வார்த்தைக்கு. இது கருத்து தெரிஞ்சு நாம இன்னொரு மனுஷனுக்கு சொல்றதால அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு பிரச்சனையை அவருக்கு என்ன செய்யலாம், நீக்கலாம். இஸ்லாம் அழகான மார்க்கம், அது யாரையும் கஷ்டப்படுத்துதில்லை. இஸ்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய செல்லல. அல்லாஹ் தஆலா தஹியத்துல் ஜன்னா சுவனத்தின் காணிக்கை என்று இந்த 2 சொல்ல வச்சிருக்கான்னு சொன்னா இது எவ்வளவு பெருமதியானதாக இருக்கும்ங்கிறத நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சஹாபி கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்துல மிகவும் சிறந்த அமல் என்னன்னு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னமா சொல்றாங்க, துக்வை முத்தஆம ஒரு மனுஷனுக்கு உணவளிக்கிறதும் வதக்ரவு ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். நம்ம நிறைய ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சஹாபாக்கள் விடிஞ்சு என்ன செய்வாங்களா, சந்தைக்கு போய் சலாம் சொல்றதுக்காக அந்த வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பாங்களாம். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, அதை நம்ம தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கும். எத்தனை சலாம்களை நம்ம இன்னைக்கு பரப்பலாம். ஒரு மனுஷனை நாம சந்திக்க போல சலாம் செல்லாம், ஒரு வீட்டுல ஒரு அறைக்கு போக்குல நம்ம சலாம் செல்லணும், அது மார்க்கம். நம்முடைய சகோதரர் அறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையோட அறையாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நாம உள்நுழையும் போது சலாம் சொல்றதுதான் மார்க்கம். உண்மையிலே அதோட கருத்து அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நுட்பத்தை அந்த சலாத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், ஆக்கி வச்சிருக்கேன். அதே போல நாம தூங்கும் போது வலது பக்கம் தூங்குறதும் என்னதான், அதுக்கும் நன்மை எழுதப்படுதுதான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிருக்கான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுங்க. அல்லாஹ் தஆலா நபி அவங்களை பார்த்து சொல்றான், குல் நபியே நீ கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஉனி, நபியே நீங்க சொல்லுங்க, என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நபி அவங்களை கூற சொல்றார். அப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது கட்டாயம், இது வாஜிப், நீங்க இதை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்றதை தவிர ஏனைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றாடம் செஞ்ச விஷயங்கள் நமக்கு சுன்னாவாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும் என்று நாம செய்யறதால நமக்கு என்ன, அதுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியை நமக்கு ஆக்கி தருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வலகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிலே இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறார். அப்படி சின்ன சின்ன அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது, ஏவினது, அங்கீகரிச்சது என்ன விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறையை பின்பற்றும் போது நம்முடைய இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் நாம் இன்னைக்கு நினைப்போம் நாகரீகமாக இருக்கணும், இந்த காலத்துக்குரியதாக இருக்கணும் என்று. உண்மையிலே இஸ்லாம் மார்க்கத்தை நாம சரியாக பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரோட அன்றாட வாழ்க்கையில அவர் எவ்வாறு அவருடைய நடைமுறை பாவனைகளை செஞ்சாரோ, அவருடைய செயல்கள், அவருடைய சொற்கள் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி செஞ்சோம்னு சொன்னா அது எந்த காலத்துக்கும் பொருத்தமான நாகரிகமாக இருக்கு. இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை, அது அந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு நம்ம செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய மார்க்கம் வைக்கிறார். இது எந்த காலத்துக்கும் இது என்ன செய்யும், பொருந்தும், நாகரிகமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுகின்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் அவருடைய அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்துகிறார். இன்னைக்கு அண்டை வீடு இல்லாம யாருமே இல்லை. அண்டை வீடு எல்லாருக்குமே இருக்கு. அண்டை வீட்டார் படுற கஷ்டம், இந்த அண்டை வீட்டாருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற முன்னுரிமை, முக்கியத்துவம் இருக்கே சுப்ஹானல்லாஹ், மிகவும் அதிகமானது. அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அபாத இதா தபக்த மஸகத, நீங்க ஒரு கறியை சமைக்கலாம் ஃபஅக்ஸிர் மாஅஹா, அதுல நீங்க நீரை அதிகரிச்சு கொள்ளுங்க, நீரை அதிகமாக்கி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நீங்க சேர்த்து தயாரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க.
நாம யோசிச்சு பார்க்கணும். அண்டை வீட்டாருக்கு இந்த மார்க்கம் கொடுத்திக்கிற முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு இந்த நோன்பு காலத்துல எத்தனை அண்டை வீட்டார்கள் நோன்பு துறக்கிறதுக்கு உணவில்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிள்ளைகளும் உமாவும் சண்டை. நோன்பு துறக்கக்குள்ள என்ன வாங்கி தருவேன் உமா பிள்ளைகள் என்ன உமாமாரோட சண்டை. இது நமக்கு தெரியும். இன்னைக்கு பெருநாளைக்கு உடுப்பெடுக்காம எத்தனை அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய நம்மளால இயலும். நாம நம்மளோட நகைகள்ல இருந்து அரைவாசியோ நம்மளோட காணியில இருந்து அரைவாசியோ நம்ம எழுதி கொடுக்க போறதில்லை. நம்மளுக்கு ஏழுமானதை நம்ம கொடுக்க சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு ஏழுமானத்தை தான் கொடுக்க சொல்றாங்க, அதிகமாக எதுவுமே கொடுக்க சொல்லுங்க. நம்மள்ட்ட 2 துண்டு எக்ஸ்ட்ராவா இருக்கா, நம்ம ஆக்கினத்துல 2 துண்டு இருக்கா, ஒரு துண்டு கொடுக்கலாம், ஒரு துண்டை கொடுக்கலாம். அது அவைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதை எப்படி கொடுக்குறேன்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அது பெருமை. நம்மள்ட்ட இருக்கிறத நாம என்ன செய்யலாம், நாம கொடுக்கலாம். அதே போலதான் அந்த ஹதீஸ் முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜார் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுறோம். ஒருவேளை ரமலான் மாதம் என்றதால நம்ம பேசாம இருப்போமோ என்ன. இஸ்லாம் எவ்வளவு அழகிய மார்க்கம் என்று பாருங்க சகோதரர்கள். பேசினா ஒரு விஷயத்த நாம பேசுறோமா அது இவரது பொருத்தமானதாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக, நல்லதாக இருக்கட்டும். இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட நீங்க பேசியே தேவையில்லை, அவர்கிட்ட விட்டு எழுப்பி போங்க. அந்த கதை உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனக்கும் தான் உங்களுக்கும் தான் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அநேகமானவர்கள் நாம் இன்னைக்கு செய்யற போல இந்த நாவால நாம் இன்னைக்கு விட தவறு, இந்த நாவால நாம செய்யற தவறு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜாரி ஹத்தா வதன்து அன்னஹு சயூரிதுஹு. அண்டை வீட்டாரை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உபதேசம் வசியத்து செய்து கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த அண்டை வீட்டார் எமது வாரிசுரிமையில் வந்து விடுவார்களோ என்று நான் எண்ணும் அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அண்டை வீட்டாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இன்னைக்கு அண்டை வீட்டாரோட சேர்ந்து இன்னொரு மனுஷனை பத்தி கதைக்கிறவர்களும் இருக்காங்க. அண்டை வீட்டாருக்கு நல்லது செஞ்சு அவர்களோட சேர்ந்து நன்மை ஆள்றவர்களும் இருக்காங்க. உண்மையிலே இந்த ஹதீஸ்ல நிறைய விஷயம் இருக்கு. பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் அங்க போல இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணமான ஒரு ஹதீஸாக இது இருக்கு. ஒரு விஷயம் வருதா, நம்ம பேசணும், பேசுற இடத்துல பேசணும். ஆனா அது தேவையான்னு சொல்லி பார்த்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சபையா, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பேச்சா என்று யோசிச்சு என்ன செய்யணும், பேசக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, நம்மளோட வீட்டு வர விருந்தினராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சாமானை கொடுக்க மனுஷனா அது மனம் விரும்பி அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் ஒரு சாமான் ஒரு சின்ன ஒரு ஈச்சம்பழ துண்டாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். இந்த உலகத்துல நாம இன்னொரு மனுஷனுக்கு உதவி செஞ்சோம், நாளை மறுமையிலையும் அது பிரயோசனம் இல்லாம கை சேதப்படக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்திருக்கலாம். முக்கியமா இதுல வர விஷயம் என்ன தெரியுமா, ரியா, முகஸ்தூதி. இது ஒரு ஷிர்க், இணை வைப்புதான். நம்ம எல்லாருக்கும் வாங்க அல்லாஹ் நாடிய சிலரை தவிர எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக நாம நினைச்சு செய்வோம். தொழப்போல தக்பீர் கட்டக்குள்ள அல்லாஹ்வுக்காக நினைச்சு செய்வோம். இடையில ஒரு மனுஷன் வாரதா இவிடத்த கொஞ்சம் நீட்டும், இவிடத்த ஒரு துஆவை அதிகரிக்கும், முகஸ்துதி. நாளை மறுமையில தூக்கி எறியப்படும் அந்த தொழுகை. நாம தொழும்போதோ இன்னொரு மனுஷனுக்காக நினைச்சோம் சொன்னா நம்மளோட எண்ணம் அப்படி அதிகரிக்குது. இன்னொரு மனுஷனுக்காக நாம இந்த சுஜூத கூட்டுவோம் என்று சொல்லி ஒரு துஆ எக்ஸ்ட்ராவா கூடுது என்று சொன்னாலும் அந்த தொழுகை என்ன பாக்கு, அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனுஷன் தொழக்கொள்ளனாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இவர் நல்ல கொடையாளி, இவர் என்ன செய்வார், ஏழைகளுக்கு நல்லா உதவுவார், நல்லா கொடுப்பார் என்று சொல்றாரா,
செல்லணுன்றதுக்காக அவர் கொடுக்காரா? முகஸ்துதி. அதே மாதிரி இந்த பிள்ளை சிரிச்ச முகமது சொல்லத்துக்காக ஒரு ஆளை பார்த்து சிரிக்குதா? அதுவும் முகஸ்துதி தான். நாம எதை செய்யறேன்டாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போலதான் ஒரு மனுஷன் தும்மினா நாம பதில் சொல்றோம். அதுக்கும் நாம நினைப்போம் இதுக்கெல்லாம் நன்மையான், இதுக்கெல்லாம் பெரிய பெரிய கூலிகள் இருக்கே அல்லாஹ் தஆலா. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? இதை தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு மனுஷன் தும்மும் போது என்ன சொல்லலாம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்றான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி ஒரு மனுஷன் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். அதை கேட்டுக்கிருந்து ஒரு முஸ்லிமான சகோதரர் என்ன சொல்லார்? இர்ஹமுக்குமுல்லாஹ். சும்மா நாம தும்மின அவர் நமக்காக பிரார்த்திக்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், இர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு முஸ்லிமான சகோதரர் நமக்கு பிரார்த்திக்க. அப்ப நாம என்ன செய்வோம்? திருப்பி யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், யஹ்தீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தட்டும், இன்னும் உங்களுடைய நிலைமைகளை சீர்படுத்தட்டும் என்று சொல்லி நாம அவருக்கு பிரார்த்திப்போம். சும்மா இருந்து நாம ஒரு மனுஷர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், நாம இர்ஹமுக்குமுல்லாஹ் சொன்னதால நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன? அல்லாஹ் தஆலா உங்களுடைய நிலைமைகளை சீர்படுத்தட்டும் என்ற ஒரு மனுஷன் துஆ செய்றார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நமக்காக பிரார்த்திக்கிறதை விட நமக்கு வேற என்ன தேவை? அந்த மனுஷன் தேவை. இன்னொரு மனுஷன் பிரார்த்தனை தான் நமக்கு தேவை. அப்ப அல்லாஹ் தஆலா இதுல எவ்வளவு ஒரு நுட்பத்தை வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? யாரும் நிலைமை இன்றைக்கு சீராக இருக்கு, எல்லாமே சரியாக இருக்கிற மனுஷன் இருக்கான். அல்லாஹ் தஆலா மனுஷன் அப்படித்தான் படைச்சிருக்கான். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கடி மனுஷனுக்கு இருந்துக்கே இருக்கு. அப்ப இன்னொரு மனுஷன் இப்படி கருத்து விளங்கி செல்றதால நமக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய நிலைமைகளை சீராக்கட்டும் என்று செல்ற போது நம்மளோட மனம் என்ன செய்து சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். நம்ம இது கருத்து விளங்கி நாம செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போலதான் நான் இந்த செல்ல வந்த விஷயங்கள் ஜக்காத்தை பத்தியோ பெரிய பெரிய கடமைகளை பத்தியோ இல்லை. சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் என்று எல்லாரும் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் நாம எதிர்பார்க்க மாட்டோம். இதெல்லாம் நன்மைகளால் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் இந்த செல்ல வந்தேன். இதை நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போலதான் நாம இன்னைக்கு பொடுபோக்காக இருக்கிற இன்னொரு விஷயம், ஒரு மனுஷன் வீட்டை போனால் அனுமதி கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் இஸ்திஅதானு ஸலாத், அனுமதி கேட்கிறதுங்கிறது 3 முறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம இன்னைக்கு அப்படியே செய்யறோம். ஒரு மனுஷன் வீட்டை போய் அவங்க எப்ப கதவை திறந்துக்கு வெளியே வராங்களோ அது வரைக்கும் அது தட்டி 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 என்ன செய்யறோம்? சலாம் சொல்லி தட்டி கொண்டே இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை நமக்கு அப்படியே சொல்லி தந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கேன் ஒரு தரம் கேட்கிறேன், விடை இல்லையா? 2வது தரம் கேட்கிறேன், 3வது தரம் கேட்கிறேன், அதோட ஃபைல்லா ஃபர்ஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பதிலே இல்லையா நீங்க அங்கே விட்டு திரும்புவோம். ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டா போறது விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. 3 தரம் அனுமதிகளுக்கோ உங்களுக்கு விடையளிக்கப்படவில்லையா நீங்க திரும்பும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வீதியில மக்களுக்கு தடையாக இருந்த ஒரு பொருளை நீக்கினவர் சுவனத்துல புரண்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி சொல்றாங்க. ஒரு மனுஷன் வீதியில மக்களுக்கு இடர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீக்கினதுக்காக சுவனத்துல புரண்டு கொண்டிருந்தது நான் பார்த்தேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது கஷ்டமா? வீதியில ஒரு பொருள் இருக்கி அந்த பொருளை எடுத்து பக்கத்துல போறது நம்ம கஷ்டமா? ஒரு கிளை இருக்கி வாகனங்கள் போறதுக்கு அது தடையாக இருக்கு, அதை உறிஞ்சி பக்கத்துல போறது நம்ம கஷ்டமா? இல்ல, இதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்லை, கஷ்டமான வேலைகள் இல்லை, சுவனம் இலகுவாக கிடைச்சிடுமா? ஒரு மனுஷன் நான் போறோம் அவனுக்கு ஒரு கல்லிடிக்கு வாகனங்களுக்கு அது இடையூறாக இருக்கு, எடுத்து பக்கத்துல போறோம், எத்தனை வாகனங்கள் அதுல ஒழுங்காக போகும். ஏதோ ஒரு அவசர தேவைக்காகவோ ஏதோ ஒரு மனுஷன் அவசரமாக போகும்போது அது ஒரு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நாம் எடுத்துட்ட மனுஷன்
அவைய சந்தோஷப்படும் காலமெல்லாம், அந்த ரோட்டால மனுஷன் போற காலமெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நன்மைகள் வரும். சின்ன வேலை தான், சிறிய விஷயம் தான், ஆனா இதோட நன்மை அதிகமானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கேன்? சுவனத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு ஆறறிவு இல்லாத ஒரு நாய்க்கு நீர் கொடுத்ததுக்கு அல்லாஹ் தஆலா சுவனம் அனுப்பலையா? அப்ப இந்த மனுஷனுக்கு இடர் கொடுக்கக்கூடிய இந்த கல்லை, ஏதோ ஒரு வீதியில் இருக்கிற ஏதோ ஒரு இடையூறு கொடுக்கும் அந்த பொருளை நீக்கின அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? சுவனத்துக்கு அனுப்புவார். அதே மாதிரி முஸ்லிம்ல வர ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவளியுங்கள், நோயாளியை உடல்நலம் விசாரியுங்கள், இன்னும் அவரிடம் நல்லதையே பேசுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பசித்தவருக்கு உணவளிக்கணும். அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, இந்த வார ஹதியா கட்டு எத்தனை பேர் வராங்க இந்த நோம்புக்கு? சிறிய பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. நம்ம கேட்கலாம், நீங்க சாப்பிட்டீங்களா? உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? நாம் என்ன செய்யலாம்? நம்மளோட வீட்டுல ஆக்கின ஒரு சோறை கொஞ்சம் கறியை வச்சு கொடுக்கறதுல எந்த ஒன்றுமே குறைய போறது இல்லை. அம்மசா இளப்பலாத்தர்கள் கேட்டு வரக்கூடியவர்களை என்ன செய்யணும்? விரட்ட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பார், நான் வந்து நீங்க தரலையே என்று சொன்னா அவருக்கு நம்ம கை செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கப்படாது. கேட்டு வார மனுஷனுக்கு நாம் என்ன செய்யணும்? மனமாற கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நோயாளியை உடல் நலம் விசாரிக்கிறது. இன்றைக்கு எத்தனை நோயாளிகள் இருக்காங்க? பெரியவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு நோயாளியான்னு பார்த்தா இல்லை. பிறந்த பிள்ளைகள் இருந்து மரணிக்கிற வயதானவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் என்ன இன்றைக்கு நோயாளிகள் இருக்காங்க. அந்த நோயாளிகளுக்கு போயிருந்து அவர்களோட நல்லதை பேசி அவர்களுக்குரிய துஆவை ஓதுற டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நோயாளியை விசாரிக்கிறாரோ அவர் விசாரிக்கும் அந்த நேர காலம் அளவு அவர் சுவனத்தின் கனியை சுவைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருந்துக்கே நாம் என்ன செஞ்சிருக்கோம்? சுவனத்தின் கனிகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன துஆ, அஸ்ஸலுல்லாஹுல் அலீம், கண்ணியமான இறைவனிடம் நான் கேட்கிறேன், ரப்பல் அர்ஷில் அலீம், இன்னும் அர்ஷை உடைய கண்ணியமான அர்ஷை உடைய ரப்பிடம் நான் கேட்கிறேன், ஐயஷ்பியர், உனக்கு அல்லாஹ் நிவாரணத்தை அளிப்பதற்காக நான் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கிறேன் என்ற ஒரு சின்ன துஆ. இது அவருக்கு தலைவலியா? அவர் தலையில வச்சு ஓதும். கழுத்து வலியா? கழுத்துல வச்சு 7 தடவைகள் ஓதும். இந்த ஓதுற இந்த டைம் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோயாளியை விசாரிக்கிறதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு நோயாளியாவது என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஒரு தலைவலியா? நாம் என்ன செய்யலாம்? அழகான முறையில் இந்த துஆ ஓதலாம். இது மட்டும் இல்லை, அல்லாஹும்ம இஹ்தில் பஸன் இன்னொரு துஆவும் இருக்கு. அப்ப இந்த துஆக்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாட வேண்டியது தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்கிற இந்த துஆவை கொண்டு நோயாளிகளை நலம் விசாரிக்கிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? நோயாளிகள்கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா நல்லது பேசுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு நோயாளிகிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட நல்லது பேசுங்க. நம்மளோட பாஷையில சொன்னா அவர்கிட்ட என்ன செய்யுங்க? பாசிட்டிவா பேசுங்க. நெகட்டிவா பேசலாம். பாசிட்டிவா பேசினா அவருடைய நோய் குணமாகலாம் என்று சொல்லி இன்னைக்கு வைத்தியர்கள் சொல்றாங்க. இத 1400 வருஷத்துக்கு முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நோயாளிகள்கிட்ட போனா நல்ல விஷயத்தை பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இதையும் யோசிக்கணும். அல்லாஹ் உங்களுடைய வருத்தத்தை குணமாக்குவான். நல்ல செய்யணும். இதே நீங்க போய் அல்லாஹ் தஆலா உங்களோட வருத்தத்தை இது எனக்கு பயமா கிடக்கு, இது இன்னும் கூடும் போல இருக்குன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு இதே அடைப்பு வந்து என்ன செஞ்சிருவாங்க? மரணிச்சிடுவாங்க. அப்ப ஒரு மனுஷன் ஒரு நோயாளியை பார்க்க போற மனுஷனா அவருக்கு நல்லதை செல்லணும். அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நோயாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய நோயை குணமாக்கட்டும் என்று அவங்க சொல்ல டைம்ல ஏதோ ஒரு டைம்ல என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் அந்த சொல்லுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்ப அவரோட நோய் நம்ம வந்து என்ன செய்யும்? நம்மளோட பிரார்த்தனையால குணமாகலாம்.
அப்ப இந்த உலகத்துல நாம செய்த இந்த சின்ன சின்ன அமல்கள், நாம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், நாம எதை எதிர்பார்த்து இருக்கோம், மறுமை நாள்ல நம்ம எதை எதிர்பார்க்கோம், அதெல்லாம் நம்மளதான் இருக்கு. நாம செய்த இந்த சின்ன சின்ன அமல்கள்ல தான் இருக்கு. நன்மையான காரியங்களை நாம இந்த சின்ன சின்ன நன்மை என்று நினைச்சு நாம செய்த இந்த காரியங்கள் நாளை மறுமையில நம்மளோட தராச கதைக்கக்கூடியதாக ஆக்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறார், எவர் ஒரு அணுவளவு, அணுன்னா என்ன, வெற்றுக்கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தான் அந்த அணுவளவு எவர் நன்மையை செய்கிறாரோ அவர் அதை கண்டுகொள்வார். நாளைக்கு மறுமையில எவர் அணுவளவு நன்மையை செய்து கொள்கிறாரோ அதன் பயனை அவர் மறுமையிலே கண்டுகொள்வார். எவர் ஒரு அணுவளவு தீமையை, பாவ காரியத்தை செய்கிறாரோ அதன் விபரீதத்தை அவர் மறுமை நாளிலே பெற்றுக் கொள்வார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றார். நாளைக்கு மறுமையில போய் நினைக்கிறேன், என்னுடைய ஆத்மாவே, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அனைத்தையும் இந்த புத்தகத்துல பதிவிடப்பட்டிருக்கேன். இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்தது என்று நாளைக்கு என்ன செய்வான் ஒரு மனுஷன், மஹ்ஷர் மைதானத்துல அந்த புத்தகத்தை வாங்கினோடனே சொல்லுவான். நாம செய்த சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செஞ்சிருப்பான், பெரிய பெரிய கூலிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருப்பான். ஒரு மனுஷனை பார்த்து நான் நல்ல வார்த்தை பேசுறது என்ன இல்லை, கஷ்டமானது ஒண்ணும் இல்லை. அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு ஹதீஸ், லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் இது அற்பமானது என்று கருதிவிட வேண்டாம் என்று போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் என்ன தொடர்ந்தோ, ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் கொள்வதும் என்ன நன்மையான காரியம் தான் என்று சொல்லு. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உதாரணத்தை பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, ஒரு மனுஷனை பார்த்து புன்முறுவல் செய்ததும் சதகாதான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, எந்த ஒரு நன்மையான காரியமும் அதுக்கு அல்லாஹ் தஆலா கிட்ட என்ன செஞ்சிருக்கு, அதிகமான கூலிகள் இருக்கே என்று தெளிவுபடுத்துறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு சிரிப்புங்கிறது எவ்வளவு பெருமதியானதுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு கவிதைகள் வாய்ச்சிருக்கோம். சிரிப்புங்கிறது உலகத்திலே மிகவும் முக்கியமானது. சிரிப்புங்கிறது நம்மளோட வாழ்க்கையே மாத்திடும், இன்னொரு மனுஷன் குணத்தை மாத்திடும் சொல்லி நம்ம நிறைய கவிதைகள் வாய்ச்சிருக்கோம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பயே சொன்னாங்க, புன்முறுவல், ஒரு அழகான சிரிப்பு. ஏதோ ஒரு அந்த மனுஷனுக்கு மனசுல கஷ்டம் இருக்கு, அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில என்ன செய்யலாம், நம்மளோட சிரிப்பின் மூலம் அந்த மனுஷனோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம், அந்த மனுஷன் மனசுல இருக்கிற நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கலாம். நாம் அழகாக இன்னொரு மனுஷன்கிட்ட பேசுறதன் மூலம், நாம் அழகாக இன்னொரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறது மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அவனுடைய கஷ்டங்களை நீக்கலாம். அதே போலதான் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பை சிந்திக்கிறது. இன்றைக்கு அதுக்கு நிறைய நேரம் எடுக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பை சிந்திக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். இந்த சூரியனை எடுத்தா நம்ம வெளியே போகல சும்மா யோசிக்கணும், சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கு, எவ்வளவு பிரகாசமானதாக இருக்கு. இது ஒரு மனுஷனால செய்ய முடியுமா, ஒரு மனுஷனால இதை ஆக்கிரமிக்க முடியுமா, இல்லையே. இந்த சந்திரனை பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரத்தை பார்த்தோமா, அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவே சொல்ற ஒட்டகத்தை பாருங்க, அதுல உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கு. இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, இந்த வானம் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறத பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அவனை என்ன செஞ்சிருக்கேன், சிந்திக்க சொல்லியிருக்கேன். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா கேட்கான், இது பார்த்தீங்களா, நீங்க இதை பார்த்தீங்களா, பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தீங்களா, இந்த வானம் எப்படி தூண்கள் இல்லாம நிப்பாட்டப்பட்டிருக்கிறத பார்த்தீங்களான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களை கேட்கான். இன்னைக்கு உதாரணம் நம்மளோட உடல் எடுத்துன்னு சொன்னா அதுல எவ்வளவு நியமத்துக்கள் இருக்கு, நம்ம அதை யோசிச்சு பார்த்திருக்கோம். இந்த கை விரல்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த கை விரல்கள் இந்த மொழிகளுக்கு இடையில இருக்கிற இந்த சுருக்கம் இல்லைன்னு சொன்னா நம்மளோட கைகள் மூடுபடுமா, நாம் ஒரு பொருளை எடுக்கலாமா அந்த கையால, இந்த சுருக்கம் இல்லைன்னு சொன்னா நம்மளோட விரல்கள் மடிபடுமா, மடிபடாது. இந்த விரல்கள் அனைத்தும் ஒரே அளவுல இருந்த ஒரு பொருளை நாம கையால எடுக்கலாமா, எழுதலாமா, எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய நியமத் ஒவ்வொரு விஷயங்களையும், ஒரு விரல் எடுத்த எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட தலைமுடி
முடியுமா, சாப்பிட முடியுமா, எதுவுமே கஷ்டமாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை கொஞ்ச நேரம் இருந்து தனிமையில சிந்திக்கிறதால அல்லாஹ் அதுக்கும் என்ன செய்வான், பெரிய நன்மைகளை அல்லாஹ் எழுதக்கூடியவனாக இருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. எதை வச்சு? நான் நேத்து ஒரு இது பார்த்தேன். அவ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வீட்டு ஈய வச்சு அவ ஆராய்ச்சி செஞ்சதுல அதுல 2 இறக்கையில ஒரு இறக்கையில லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அதே மற்ற இறக்கையில அந்த லட்சக்கணக்கான கிருமிகளுக்குரிய நிவாரணிகள் இருக்கும். செழிப்படைக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது 1400 வருஷத்துக்கு முதல் எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எவ்வாறு சொல்லியிருக்க முடியும்? நபி அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுடைய பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதை என்ன செய்யுங்க, அதை அழுத்தி எடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவைகளுக்கு ஆச்சரியம் வைக்க அந்த விஞ்ஞானிகளுக்கு எப்படி ஒரு உம்மி நபியால, எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியால எவ்வாறு இதை சொல்லியிருக்க முடியும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இன்றைக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் நிரூபிக்காங்க. அதே மாதிரி தொழும்போது ஒரு மனிதன் அவனுடைய நெற்றியை தரையில் படுத்தும் போது அவனுடைய நெற்றியில ஒரு சுரப்பி சுரக்குது. அதால அவருக்கு நெகட்டிவ் பாசிட்டிவான தோட்ஸ்கள் என்ன செய்யலாம், அதிகமாகும். ஒரு மனுஷன் அவனை நெத்தி தரையில படும்போது மட்டும்தான் அந்த சுரப்பி சுரக்குது அந்த நெத்தியிலிருந்து. அதால அவர்களுக்கு என்ன செய்யலாம், நல்ல எண்ணங்கள், நல்ல அழகான எண்ணங்கள் அந்த மனுஷனுக்கு அதிகரிக்குது. நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தரம் அல்லாஹ்வுக்காக சுஜூதுல விழுறோம். அப்ப இதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி குர்ஆனை வச்சு பல கண்டுபிடிப்புகள், பல ஆராய்ச்சிகள் நடக்குது. ஏன்? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதால அவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆன்ல இன்னும் புதுசான விஷயங்களை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக, எவ்வளவு நுணுக்கமாக இந்த மார்க்கத்தை படிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நம்மளோட உடல்ல இருக்கிற நியமத்துக்கள் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில கேட்பானே, உனக்கு நான் கையை தந்தேன், காலை தந்தேன், உனக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு இல்லாத பார்வையை உனக்கு நான் தந்தேன், நீ அதை வச்சு என்ன செஞ்சாய்? அல்லாஹ்வுக்காக நீ அதை வச்சு என்ன செஞ்சாய்? என்ன நல்லமல்கள் செஞ்சாய் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பானே, நான் என்ன பதில் சொல்றேன்னு சொல்லி நாம கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். உண்மையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நிழலே இல்லாத மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு மறுமை நாளிலே என்ன செய்வார், நிழல் கொடுப்பார். அந்த மஹ்ஷர் மைதானம், வெட்ட வெளி, அந்த வெயில் சூரியன் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஒரு மைல் தூரத்துல, அந்த இடத்துல அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நாளைக்கு பிறக்க போற குழந்தை வரைக்கும் என்ன செய்வாங்க, அங்க நிற்பாங்க. அப்படி நிக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா கூப்பிடுவாங்க, நீ என்ன இங்க நிக்கிற, உன்னிடம் அது இல்ல, நீ இங்க வான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூப்பிடுவார். அந்த 7 கூட்டத்துல ஒரு மனிதர் யாருன்னு தெரியுமா? ரஜுலுன் தக்கரல்லாஹு ஃபீல் கலாஇ ஃபகாலத் ஐனாஹு. அல்லாஹ் தஆலாவை தனிமையிலே சிந்தித்து, தனிமையிலே அல்லாஹ் தஆலாவை நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதர். நம்மளை நாமளே யோசிச்சு பார்ப்போம். நாம் எத்தனை தரம் தனி இருந்து அல்லாஹ் தஆலாவை யோசிச்சிருக்கோம். சுவனம் இவ்வளவு பிரம்மாண்டமானது, அதுக்கு ஆதரவு வச்சிருக்கோம். நரகம் இவ்வளவு கொடுமையானது, அதனுடைய ஆடைகள் இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். தாராள செய்யப்பட்ட ஆடைகளே, தாராள செய்யப்பட்ட முழுமையான பொருத்தப்பட்ட ஆடையே அந்த ஆடை. ஜக்கூம் என்ற முட்களால் ஆன உணவுகள், கொதிநீர் குடிபானம். அப்ப நாம இதை யோசிச்சு பார்த்துக்கணுமா? இந்த தண்டனையில இருந்து நாம விடுபடணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவிட்ட கண்ணீர் சிந்திருக்கோமா? நாம செஞ்ச பாவத்துக்காக நாளை நாம சுவனத்துக்கு போறதுக்காக அல்லாஹ் தஆலாவிட்ட தௌபா செஞ்சிருக்கோமா? தனிமையில இருந்து எத்தனை தரம் நாம் அழுதிருக்கோம். அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஒரு நியாமத்துக்கள், உனக்கு தந்த நியாமத்துக்களை பத்தி கேட்கும்போது நாம என்ன பதில் சொல்ற என்று சொல்லி நாம யோசிச்சிருக்கோமா? அல்லாஹ் தஆலா தனிமையில இருந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத்.
நரகம்ங்கிறது இருக்கே, நரகம் மனோ இச்சைகளால் சூழப்பட்டது. ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் முக்காரா, இன்னும் சுவனம் என்பது கஷ்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா, கஷ்டப்படுறவன் எல்லாம் சுவனம்ங்கிறது இல்லை. கஷ்டப்படுறானா, அவன் கஷ்டப்படும் போது அல்லாஹ்வை நினைச்சு அவன் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை மட்டும் ஹராத்துக்குள்ள அவன் போகாம அல்லாஹ்வை மட்டும் சிந்திச்சு அல்லாஹ்வுக்காக அவன் வழிபடுறானா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நாளை மறுமையில சந்தோஷமான வாழ்க்கையாக அவனுக்கு அமைச்சு கொடுக்கும். இந்த உலகத்தில் அவைய கஷ்டப்பட்டா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஆக்கி கொடுப்பாங்க. அதே போலதான் நன்மையான காரியங்கள் அதிகமான நன்மையான காரியங்கள் இருக்கிறது. எண்ணிக்கொண்டே எண்ண முடியாத அளவுக்கு அதிகமான நன்மையான காரியங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நாம நினைப்போம். ஒரு நன்மையான விஷயம், ஒரு பயான் என்றாலும் சரி, ஒரு ஹதீஸ் என்றாலும், ஒரு குர்ஆன் வசனம் என்றாலும், ஒரு நல்ல சொற்பொழிவு என்றாலும், இன்னொரு மனுஷனுக்கு அதை நம்ம சொல்ற நேரம், அந்த நேரம் மலக்குமார்களால அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யப்படலாம். அந்த நேரம் முழுவதும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கிட்ட நாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம், இல்லாட்டி ஒரு துஆவை சொல்றோம், சொல்லி போட்டு நாம என்ன செஞ்சிருவோம்? மரணிச்சிருவோம். மரணிச்சதுக்கு பிறகும் அந்த மனுஷன் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்காரோ அவர நன்மையும், அந்த மனுஷன் செய்யும் போதெல்லாம் அவர நன்மையும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்யணும்? நன்மைகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாரு குர்ஆன் வசனத்துல, ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்கு விரைங்கோன்னு சொல்றதை விட அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஏன்? இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவரினதும் திரும்புமிடம் அல்லாஹ்வின் பாலே இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப நன்மையான காரியங்கள் இது சின்னது, இது அற்பமானது என்று சொல்லி நாம நினைக்காம நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இது சின்ன, ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறது சின்ன விஷயம் தானே. சலாம் சொல்லலாம், இவருக்கு செல்லாம போகலாம். ஏதோ ஒரு காரணத்தால நாளை மறுமையில தராசு கதிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். நாம யோசிக்காம செஞ்ச சின்ன விஷயம் நாளைக்கு மறுமையில நாம சுவனம் போறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததால என்ன? அல்லாஹ் தஆலா சுவனத்துக்கு அனுப்பலையா? அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். நாம செய்யற பாவங்களை வருத்தி தௌபா கேட்கறது மூலம் அல்லாஹ் தஆலா மிகவும் சந்தோஷப்படுகிறான். எனவே அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு நன்மையின் பால் விரைஞ்சி, இது சின்னது இது அற்பமானதை நினைச்சு அதை தட்டி கழிக்காம நன்மையான காரியங்களை தேடி நன்மையான காரியங்களை செஞ்சு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் ஜாமதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.